கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேனே, சொல்லிட்டுமா? 2 வழியில் முடிச்சிட்டுமா? சரி, சிம்பிளாக சொல்லணும்னா, யூஆர் நாட் ஜஸ்ட் அ ஸ்டார்னா, யூஆர் அ செல்ஃப் மேட் ஸ்டார். ஸோ ப்ளீஸ், இதுவும் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்காக உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு நினைக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, பர்சனல் வின்னாகவும் இருக்குண்ணா. ப்ளீஸ்ண்ணா. தேங்க்யூம்மா, உங்களோட அன்பான வார்த்தைகளுக்கு தேங்க்யூ. ஃபஸ்ட் உங்களுக்கு இங்கே வந்திருக்கிற பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பராசக்தி டீமுக்கு என்னுடைய வணக்கம். இது தேங்க்ஸ் கிவிங் மீட். இந்த படத்துக்கு பர்டிகுலராக நன்றி சொல்கிறதுக்கு நிறையவே காரணங்கள் இருக்குது. அதில் முதல்ல இப்படி ஒரு 25th ஃபிலிம் அப்படின்னும் போது அந்த ஸ்பெஷல் ஃபிலிம் இப்படி ஒரு ஃபிலிமாக இருக்கணும்ன்ட்டு இந்த படத்தை இப்படி ஏற்படுத்தி கொடுத்த பராசக்தி என்டையர் டீமுக்கும், ஆகாஷ் பாஸ்கரனில் ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரனில் ஆரம்பிச்சு அண்ட் சுதா மேம்க்கு அண்ட் கூட நடித்தவங்களுக்கு, டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சுதா மேம் வந்து இந்த ஸ்டோரி சொல்லும்போது இது ஃபஸ்ட்டு கேட்கும்போது எனக்கு தோணுனது வந்து இது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கதைன்னு தோணுச்சு. இன்னொன்று, எனக்கு 2 வாய்ப்பு இந்த படத்துக்குள்ளே இருக்கதா நான் ஃபீல் பண்ணேன். ஒன்று, தமிழ் உணர்வு, நம்ம மொழிக்காக நடத்தின போராட்டம், இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு காட்டுறதுக்கான வாய்ப்பு இந்த படத்துக்குள்ளே இருக்குன்றது தெரிஞ்சுது. அதை நம்ம நடிக்கிறதன் மூலமாக அது வாழ்நாளுக்கும் ஒரு பெருமையை எனக்கு கொடுக்குன்றது அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது தெரிஞ்சுது. இன்னொன்று, நடிகனா, ஏன்னா என்னுடைய வேலை அதுதான், ஒரு நடிகனா நிறைய சவால்கள் இருக்குது இந்த கதைக்குள்ளே, நடிக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. ஸோ நம்மளை ஒரு நடிகனாக மேம்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த கதையில் இருக்க தான் நான் உணர்ந்தேன். அதுதான் மிக முக்கியமான காரணம் இந்த படம் பண்ணணும்னு நினச்சதுக்கு. அப்படி அவங்க எழுதியிருந்ததும் அண்ட் இன்னொன்று, சுதா மேம் வந்து இதுக்குள்ளே நிறைய வருடங்கள் எடுத்துக்கிட்டதுனால எனக்கு வேறு எந்த கேள்விகளும் இதுக்குள்ளே இல்லை. மேம் நீங்கள் பார்த்துக்குங்க, நான் வரேன்னு சொல்லிட்டேன். நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ப்ரொடியூசர் யாருன்றதையும் நான் சொல்லிட்டேன். அப்படி தான் இந்த படம் ஆரம்பிச்சிது. ஏன்னா இந்த கதையை ஒரு சினிமாவாக்குறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் பண்ணும்போது சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்துக்கிட்டோம், அது அந்த முன்னாடியே சொல்லியிருப்போம். இது அப்படியே இருக்குது, எல்லாமே அப்படியே நிஜம்ன்றது இல்லை. உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு ஒரு சினிமாக்குன்னு ஒன்று பண்ணணும். ஏன்னா இது பெரிய இதில் ஒரு வணிகமும் இருக்குன்றதுனால எல்லாரும் பார்க்கணும் இதில். ஆனால் அதே டைமில் ரொம்ப சினிமாவாக்கிட்டால் இன்டென்சிட்டி குறைஞ்சிரும், ரொம்ப இன்டென்ஸ் ஆக்கிட்டால் அது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப் மட்டும் பார்க்குற படமாக மாறிடும். இந்த சவால் தான் மொத்த டீமுக்குமே இருந்தது. இதுதான் ஆடியன்ஸ்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணும்போதும் இருந்தது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்சின்னு நம்ம சொல்கிறோம், அவங்களுக்கு வந்து இதை பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அவங்க பார்க்கும்பொழுது சினிமாவோட அவங்க ஒன்றணும், அந்த படத்தை அவங்க என்டர்டெயின் ஆகணும், என்ஜாய் பண்ணணும், அப்புறமா முடியும் போது இப்படிலாம் நடந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணுன்றது. ஸோ இது அனைத்தையும் சேர்த்து ஒரு படம் பண்ணணுன்றது தான் இந்த மொத்த டீமுமே போராடினது. அதனால தான் மேம் என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சிடணுன்றது தான். இதில் ஆளாளுக்கு ஒரு தாட் இருந்ததுன்னா இதை கொண்டு வந்து சேர்க்க முடியாது. அண்ட் 3 o'clock 4 o'clock எந்திரிக்கிறதுன்னு சொன்னாங்க, 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்டுன்னு சொன்னாங்க. அது வந்து பெரிய சவால் இல்லை, ஏன்னா அதுதான் நம்மளுடைய வேலை. இந்த டைமுக்கு வரணும்னு சொன்ன டைரக்டர் என்ன டைமுக்கு வர சொல்கிறாங்களோ அந்த டைமுக்கு போய் இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் பழகியிருக்கேன் மேம். அதனால இது எனக்கு புதுசாக இல்லை. அண்ட் மானிட்டர் பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்க, அது டாக்டர்லேருந்து பழக்கப்படுத்திக்கிட்டேன் நான். ஏன்னா ஒரு வருஷமோ 2 வருஷமோ டேரக்டர்ஸ் உட்காந்து எழுதி என் கேரக்டர் இப்படி இருக்கணும்னு யோசிச்சிடுறாங்க. அவங்க யோசித்து எடுக்கும்போது அவங்களுக்கு தெரியும் அது கரெக்டாக இல்லையான்னு சொல்லி. டேரக்டர் ஓகேன்னு சொன்னால் எனக்கு அது ஓகே, இல்லைனா அது நாட் ஓகே, அவ்வளோதான் என் மைண்டில் இருக்குது. நான் போய் மானிட்டர் பார்க்குறதே இல்லை. நான் டைரக்டர்ஸை நம்பி தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம கதைகள் என்ன டவுட்ஸ் வேணாலும் கேட்டுக்கலாம். ஷூட் போகிறதுக்கு முன்னாடி ஷூட் போயிட்டோன்னா டைரக்டர்கிட்ட சரண்டர் ஆகிடணுன்றது தான் இப்போ நான் பழகிக்கிட்டது. அது என்னை இன்னும் ஒரு நல்ல ஆக்டராக மாற்றிட்டு இருக்கு. ஸோ இனிமேல் அதை கண்டினியூ பண்ணணுன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்து மிக முக்கியமாக இந்த தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது பத்திரிகை ஊடகத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு. இது என்னுடைய 25வது படம். ப்ரெஸ் மீடியாவிலேருந்து இவ்வளவு அப்ரிசியேஷன்ஸ் இது வரைக்கும் எனக்கு வந்ததில்லை. அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. ஏன் நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லிடுறேன். நீங்கள் அன்றாடம் செய்திகளை சேகரிக்கிறதும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுன்றத உங்களுடைய முழு நேர பணியாக வச்சுருக்கிறீங்க. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற சரி தவறு நல்லது கெட்டது அனைத்தும் உங்களுக்கு தெரியும். அப்போ இதுக்குள்ளே இருக்கிற சவால்கள் இன்னும் அதிகமாகவே உங்களுக்கு தெரியும். அதில் இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கான ஒரு அப்ரிசியேஷன் உங்கள்கிட்ட இருந்து வரும்பொழுது அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. உங்களுடைய அனுபவம் ஒட்டுமொத்தத்தையும் சேர்த்து நீங்கள் என்னை அப்ரிஷியேட் பண்ணும்போது அது நீங்கள் கொடுக்குற ஒரு விருதாக நான் நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு முறை பத்திரிகை ஊடகத்துறையில் இருக்கிற நண்பர்கள், என்னுடைய அண்ணன்கள், அக்காக்கள், தங்கச்சிகள், தம்பிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா டெய்லி எனக்கு ஃபோன் கால்ஸ், வாய்ஸ் நோட்ஸ், மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்குது. என்னை அப்ரிஷியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பேஜஸில்
இந்த படத்தை பற்றின அவங்கவுங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அது பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு. அடுத்து மிக முக்கியமான நன்றி மக்களுக்கு. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, இது எந்த ஏஜ் குரூப்புக்கான படம்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணி பண்ண முடியாது, எல்லாருக்கும் போய் சேரணும். அப்போ இன்றைக்கி ஜென்சியிலேருந்து ஆரம்பித்து எல்லாருக்கும் எப்படி போய் சேரப்போகுது அப்படின்றத பார்க்கும்பொழுது இப்போ நான் நிறையா எனக்கு வீடியோஸ் அனுப்புகிறாங்க. ஒரு குட்டி பையன் ஒருத்தர் வந்து தமிழ் வாழ்க சொல்லி தீ பரவட்டம்னு சொல்லி இந்த படத்தை போய் பாருங்கன்னு ஒரு குட்டி பையன் சொல்லியிருந்தார். அதே மாதிரி இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருந்த ஒரு பெரியவர் ஒருத்தர், அவர் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தார், நாங்கள் இதுக்குள்ளே இருந்தோன்னு எமோஷ்னல் ஆகி. ஸோ இந்த படம் எப்படி எல்லாரையும் போய் சேரணும்னு நினச்சோமோ அந்த மாதிரி போய் சேர்ந்துருக்கு நான் நம்புகிறேன். ஸோ மக்கள் அனைவருக்கும் இந்த படத்தினுடைய இதனுடைய அடிப்படை என்ன, எதுக்காக இது எடுக்கப்படுதுன்னு எங்களுடைய இன்டென்ஷனை உணர்ந்து இந்த படத்தை தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா இந்த படம் முதல்ல எல்லாருக்கும் போய் சேர்றது தான் முதல் வெற்றின்னு நினைக்கிறேன். அது நடந்திருக்கு, அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இரண்டாவது முக்கியமான வெற்றி, இதுக்கு காசு போட்ட தயாரிப்பாளர், அது சம்மந்தப்பட்ட வணிகத்தில் இன்வால்வ் ஆகிருக்க எல்லாருக்கும் எங்களுக்கு லாபம்னு சொல்லி மேடையில் சொல்கிறாங்க. அது இரண்டாவது வெற்றின்னு நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் வர்றது எது வந்தாலுமே இதுக்கு போனஸ் தான் நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்து மிக முக்கியமான நன்றி என்னுடைய ஃபேன்ஸான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு. என்னுடைய 25வது படம், அதில் நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல், என்னை விட ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப ஸ்பெஷலாக இதை செலிப்ரேட் பண்ணது நீங்கள் எல்லாரும் தான். அண்ட் என் கூடவே நிற்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபிட்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்து பொங்கல் ஹாலிடேஸ் வருது. ஸோ இன்னும் நிறைய மக்கள் இதை போய் தேட்டரில் பார்க்க போகிறாங்கன்ற அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கேன். இதுக்குள்ளேருந்து இதெல்லாம் இப்படி இருந்திருக்கலாம்னு வர்ற நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு பக்கம் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் இன்னும் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்கிறது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிறோம். இதெல்லாம் அடுத்தடுத்து பண்ணுற படங்களுக்கும் அடுத்து இந்த கரியருக்கும் ஜேர்னிக்கும் அது ஹெல்ப் பண்ணும் நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த பராசக்தியை ரொம்ப ஸ்பெஷலாக மாற்றின அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். லவ் யூ ஆல். தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. முக்கியமான நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து, சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து வாழ்த்து சொன்னவங்களுக்கு நான் நன்றி சொல்ல மறந்துட்டேன். நிறைய பேர் நம்மளோட இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாருமே விஷஸ் சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ மார்னிங் ராதிகா மேம் வந்து சொன்னது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. படம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லைன் சொன்னாங்க, எவ்ரி ஃபிலிம் யூ ஆர் இம்ப்ரூவிங், நீங்கள் என்ன ஒரு டெரிஃபிக் ஆக்டரை நோக்கி போயிட்டுருக்கீங்க. நாங்கள் தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் இந்த படம் ரிலீஸ்க்கு முதல் நாள் பார்த்துட்டு பத்மஸ்ரீ உலகநாயகன் கமலஹாசன் சார் வந்து படத்தை அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்போ படம் முடிஞ்ச உடனே கூட்டிகிட்டு போய் டீம்கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லிடுங்க, இது ஒரு பயங்கரமாக இருந்துச்சு, பிரமாதமாக பண்ணிட்டீங்கன்னு. நாங்கள் கமல் சார்கிட்டேருந்து அதை வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசினாங்க. அமரனுக்கும் அவங்க இவ்வளோ 5 மினிட்ஸ்லாம் பேசலை, 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் தான் பேசினாங்க. பட் இந்த படத்துக்கு அவ்வளோ நேரம் பேசினாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கமல் சார். அண்ட் நேற்று காலையில் சூப்பர் ஸ்டார் என்னுடைய தலைவர் ரஜினிகாந்த் சார் கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு சிவகார்த்திகேயன், ஐயோ சார் எனக்கு சார் வாய்ஸ் வந்துடுது, இப்போ அப்படி சொல்லக்கூடாது நம்ம, வெரி போல்ட் மூவி, சூப்பர் செகண்ட் ஆஃப்னு சொல்லிட்டு ரொம்ப போல்ட் மூவி, ஃபென்டாஸ்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய ஃபோன் கால்ஸ், விஷஸ் வந்துகிட்டே இருக்கு. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் டாக்டர் படத்துலேருந்து ஒவ்வொரு படத்துக்கும் தொடர்ந்து நேரத்தை ஒதுக்கி படம் பார்த்த அன்னைக்கே எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிகிட்ருக்க என்னுடைய ஐடல், என் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு இப்போ ஒரு நன்றி, என் வாழ்க்கை ஃபுல்லாக நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். தேங்க்யூ.